வணக்க மக்களே, நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2023, அதாவது 2022 வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு லாக்டவுன்லாம் வந்ததுனால பல படங்கள் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியல. பல படத்தை வந்து நம்ம தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொண்டாடி தீர்த்திருக்குமே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தோம். பட் இந்த 2023 இருந்து நிறைய படங்கள் வந்து தியேட்டர் ரிலீஸுக்கு வந்து கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் வந்து நிறைய படங்களை வந்து கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு எகிர விட்டோம். ஸோ அந்த படங்களை பத்தி தான் நீங்க வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். ஸோ 2023 ஓப்பனிங்கே வந்து துணிவு வாரிசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வாரிசு இல்லை, பட் மோஸ்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்றத நம்ம போய் ஆகணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா துணிவும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ. ரொம்ப நாள் பொறுத்து எச் வினோத்தோடைய படமாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் தான் வந்து ஜனவரிலேயே வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை தாண்டி வந்து எண்டில் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயலி வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட கொண்டாடி தீர்த்துட்டுனே சொல்லலாம். அந்த வெப் சீரிஸ் வந்து மூல முடுக்கு அப்படின்றத எல்லா இடத்துலையுமே ரீச் ஆச்சு. அது தமிழ்நாடு ஏன் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாவே வந்து பேசுற அளவுக்கு வந்து அந்த அயலி வெப் சீரிஸ் வந்து இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்து இதுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த வழியை வந்து இந்த அயலி வெப் சீரிஸ் வந்து கடத்துச்சு அப்படின்ற அளவுக்கு பெருசா பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயலி வெப் சீரிஸ் தான். அப்படி அடுத்தடுத்து படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ரன் பேபி ரன், மைக்கேல், இந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் ரன் பேபி ரன் வந்து ஓடின அளவுக்கு மைக்கேல் வந்து அந்த அளவுக்கு வந்து ரசிகர்களால் வந்து கொண்டாடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ரன் பேபி ரன் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டாக்கு. நமக்கும் வந்து ஒரு த்ரில்லர் மூவி வந்து இந்த அளவுக்கு கிரிப்பா கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வந்து டோட்டலா வேற ஒரு சைட்ல வந்து பாக்குறதும் வந்து புதுசா இருந்தாலும் நல்லா இருந்தாங்க. ஒரு நல்ல படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம். முக்கியமா வந்து யோகி பாபு அவர்கள் வந்து நடிச்சு ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொம்மை நாயகி. இந்த படமும் கூட ஒரு முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த வந்து பேசிச்சு. அந்த அந்த கதையை சொன்ன விதமாகட்டும், இல்ல முக்கியமா யோகி பாபு அவர்கள் வந்து நடித்த விதமாகட்டும் வந்து நம்மளை வந்து பயங்கரமா ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான படம் நான் ஃபீல் பண்றேன். வாத்தி ரிலீஸ் ஆன அப்புறமா வந்து கலவையான ஒரு விமர்சனையும் சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். பட் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து நினைக்கிறேன் டைரக்டர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. இதை ஒரு நாள் முன்னாடி மட்டும் நீங்க சொல்லியிருந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்ற அளவுதான் இருந்துச்சு. ஸோ இடஒதுக்கீடை பத்தி புரிதலே இல்லாம வந்து பேசியிருந்தாரு. அந்த விஷயம் தான் பயங்கர ஒரு டாக் ஆச்சு. அது வாத்தி படம் நல்லா போனாலும் இது ஒரு இதுவா பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்கு மாதிரி ஆன ஒரு இதுதான் இருக்கு. ஒழுங்கா அதாவது வாத்தியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ற ரிவ்யூவும் வந்து நம்ம கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டுக்கே நான் வந்து அலாரம் அடிக்கிற அளவுக்கு நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம மோகன் ஜி அவர்கள் தான். அவர்களுடைய படமான பாகாசுரனும் இந்த வருஷம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசா படம் இதுவாகிற. எப்பயும் போல பிறரை எப்படியெல்லாம் சித்தரிக்க கூடாதோ அவருக்கு தெரிந்த அந்த அரசியலை மட்டுமே கையில் எடுத்து எவ்வளவு மட்டமா காமிக்க முடியுமோ அவ்வளவு மட்டமா காமிச்சு வச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தை பத்தி என்னத்த சொல்ல அப்படின்ற அளவுதான் இருக்கும். அடுத்ததா அப்படி அடுத்தடுத்து முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தி கிரேட் இந்தியன் கிச்சன் ஆல்ரெடி வந்து மலையாளத்துல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இங்க வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணி விட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா தான் இந்த வருஷம் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு. பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை அடுத்தடுத்து வந்து ஐஸ்வர்யா ராஜேஷோடைய படம் வந்து தொடர்ச்சியா ரிலீஸ் பண்ணிட்டே இருந்ததுனால தி கிரேட் இந்தியன் கிச்சன் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படலையோன்ற ஒரு வருத்தம் வந்து எனக்கு வந்து இருக்கு. ஸோ நீங்க கிரேட் இந்தியன் கிச்சனை வந்து ரசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அந்த படம் வந்து எந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சசிகுமார் அவர்கள் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். எல்லா சைடுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ. எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடி தீட்டாங்க. பட் இந்த படத்துக்கு அயோத்தி படத்துக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் மட்டும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன்ல வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி இது பண்ணும்போது ஒரு 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 கம்யூனிட்டியை மட்டும் நீங்க இப்படி காமிச்சிங்களே அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தான். மற்றபடி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ரீச் ஆச்சு. அயோத்தி இந்த படம் வந்து இந்த வருஷத்துடைய ஒரு முக்கியமான படமா வந்து இருக்கு. முக்கியமான ஒரு ஸ்டாரோடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது 10 தலை தான். ஸோ 10 தலையை வந்து நம்ம பயங்கரமா அப்படி வந்து பார்த்தோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு ரீமேக் படம் தான். பட் இருந்தாலும் நம்ம மத்தியில அந்த அளவுக்கு, அதாவது
அந்த படம் அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் இங்க ஓரளவுக்கு வந்து நம்ம கொண்டாடி தீட்டோம். ஏன்னா எஸ்டிஆர் அவர்கள் சுத்தமா வேற ஒரு லுக்ல வந்து அப்படி கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஓகே பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ அங்க இருந்தும் 10 தலை படத்தை வந்து சொல்லலாம். நம்ம வந்து பயங்கரமான வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூமெண்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விடுதலை பார்ட் 1 வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட சூரிய வந்து நம்ம வேற ஒரு டைமென்ஷன் வந்து விடுதலை பார்ட் 1ல வந்து பார்த்தோம். அவருடைய ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அவர் பயங்கரமான ஒரு டெடிகேஷன் வந்து கொடுத்திருந்தாரு. அது இல்லாம வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து அவருடைய அந்த ஸ்டைல்ல வந்து சொல்லியிருந்தது நிறைய பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவாகவே இருந்துச்சு. அதுவும் Z5ல வந்து அந்த டைரக்டர் கட்ஸ் ரிலீஸ் ஆன அப்புறமா படத்தோடைய இன்னொரு டைமென்ஷனே வந்து தெரிய ஆரம்பிச்சு. போலீஸ்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு, போலீஸ் வந்து ஹீரோவா நம்ம வந்து கொண்டாடணுமா இல்லையா அப்படின்ற பல கேள்வி வந்து எனக்குள்ள எழுப்பிட்டே இருந்துச்சு. இந்த வருஷத்துடைய ஒரு முக்கியமான படம் வந்து விடுதலை பார்ட் 1. ஸோ விடுதலை பார்ட் 2க்காக வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்காத வந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் திசை. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து அந்த கிங்டம் வந்து அப்படியே கொஞ்சம் கூட மாறாம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சின்னதா வந்து விஷுவல், அதாவது கொஞ்சம் இன்னும் கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம்ன்ற ஒரு சில இது இருந்துச்சு. பட் இருந்தாலுமே படம் அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்கா வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளோ ஒரு சூப்பரான படம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பி பார்க்க வச்சுட்டு இருந்துச்சு. ஏன் இதுக்கு இந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல வந்து ரிலீஸ் ஆன படம், அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்து ரிலீஸ் ஆன படம். பட் அதெல்லாம் தாண்டி யார் திசை ஆன அப்புறமா இங்க பாருங்க சார் இதுதான் சார் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தோடைய ஒரு முக்கியமான படமாகவும் யார் திசை நான் சொல்லுவேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், அதாவது பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்ட் 2 இந்த வருஷத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு 2023 மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லலாம். அது கிட்டத்தட்ட மணி சார் வருஷன்லயே இருந்துச்சு. ஸோ அவர் எப்பயுமே அவருடைய ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவருடைய கதை சொல்ற விதத்துல வந்து பொன்னியின் செல்வன் 2வே வந்து கொடுத்திருந்தாரு. இது வந்து ஒரு கலவையான விமர்சனம்னே சொல்லலாம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலா இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த பொன்னியின் செல்வன் நாவல் மாதிரியே இந்த படம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்து படம் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சிருக்குன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு முக்கியமான படமா பொன்னியின் செல்வன் 2 அதையும் வந்து இந்த வருஷம் சொல்லியே ஆகணும். ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட். அதாவது யாருமே இந்த வருஷம் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஒரு ட்ரைலர் வந்துச்சு. ஓகே இந்த ட்ரைலர் எதிர்பார்த்துட்டு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் தமிழ் சினிமாவில், அதாவது கோலிவுட்ல ஒரு மலையாள மூவி அந்த அளவுக்கு தான் வந்து குட் நைட் நான் சொல்லுவேன். அவ்வளோ வந்து செம்மையா ஒரு படம். அதாவது பெருசா ஹீரோக்கு எந்த பில்டப்பும் இல்லை, ஹீரோயினிக்கு எந்த பில்டப்பும் இல்லை, கதை மட்டும்தான். அந்த கதை நம்மளை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி கடைசி வரையும் கொண்டு போனோம். அந்த விஷயம் இது எல்லாமும் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து மணிகண்டன் அவர்கள் வந்து மீண்டும் ஒரு முறை அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்மளை வந்து அப்படியே ஒரு ஹைலைட் பண்ணி வச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மணிகண்டன் அவர்களும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இது பண்ணியிருந்தாரு. அதுவும் குறிப்பா எல்லாருக்குமே வந்து குட் நைட் படத்தை வந்து பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து நான் இன்னொரு படத்தையும் விட்டுட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாடா. ஸோ இந்த படமும் நமக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு. டாடா வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவின் அவர்களுடைய அந்த நடிப்பும் கதையோடைய இந்த இதுவும் தான். ஸோ ஒரு ஃபாதரா இருந்துட்டு குழந்தை எப்படி வளர்க்குறாரு அப்படின்ற அந்த மூமெண்ட்டே வந்து செம்மையா இருந்துச்சு. டாடாவும் இந்த வருஷத்தோடைய ஒரு முக்கியமான படம். டாடா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டே இருந்தோம்னே சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்திய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிச்சைக்காரன் 2 தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த படத்தோடைய அந்த பிக்னி அப்படின்றதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி அவங்க பண்ண அந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. பட் படம் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்ததா வந்து விமர்சனம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இதை தாண்டி வந்து மறுபடியும் வந்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு ஒரு நல்ல படம், ஒரு சோஷியல் மெசேஜான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கழுகேத்தி மூக்கன் அந்த படத்தை வந்து சொல்லி ஆகணும். ஸோ இதுல வந்து பொலிட்டிக்கலா வந்து நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்லேயே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கழுகேத்தி மூக்கனை வந்து இந்த வருஷத்தோடைய ஒரு முக்கியமான படத்து லிஸ்ட்ல வந்து நம்ம சேர்த்தே ஆகணும். ஃபேண்டசி மூவி, அதுவும் தமிழ் சினிமாவில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி நிறைய வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். அது எந்த ஹீரோஸ் எடுத்திருந்தாலுமே அந்த படத்தை வந்து கொண்டாடாம நம்ம வந்து அப்படியே கடந்து போயிருக்கோம். பட் இந்த வருஷத்துல வீரன் அப்படின்ற ஒரு படம் வந்து வருது. அது ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் நடிச்சது. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரகத நாணயம் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு.
இந்த படம் வந்து இந்த வருஷத்தோடைய ஒரு முக்கியமான படமாவே மாறிச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த குட்டீஸ்க்குலாம் வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும் இல்ல சினிமா ஆடியன்ஸா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து வீரன் படத்தை வந்து பிடிச்சதுனால எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தோம். இது அடுத்ததா வந்து நம்ம கொண்டாடி தீர்த்த படம் அப்படின்ற வரிசையில வந்து போர்த்தொழில் வந்து கண்டிப்பா வந்து நம்ம இடத்த வந்து பிடிச்சிரும். அதுவும் இந்த வருஷத்துல 2023 வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட் வந்து போர்த்தொழில் ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு த்ரில்லர், அப்படி ஒரு கட்டு, செம்ம டெக்னிக்கலா வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாருடைய ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அசோக் செல்வன் அவர்களுடைய அந்த கிரிப்பான ஒரு ஆக்டிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மள அந்த த்ரில்லர் கொடுத்துட்டு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இன்னும் சூப்பரா இருந்துச்சுன்ற போது நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. போர்த்தொழில் இந்த வருஷத்துடைய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் லிஸ்ட்ல வந்து நம்ம வச்சே ஆகணும். அதே மாதிரி சைலண்டா வந்து ஒரு பேய் படம் வந்துச்சு. அப்படி வந்து நம்மளை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேய் படம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா வசந்த் ரவியோட அஸ்வின், அந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு லிஸ்ட்ல வந்து நான் சொல்லுவேன். ரொம்ப சைலண்டா வந்து கடந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். இது ஒரு அண்டர் ரேட்டிங் ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். பெரிய அளவுக்கு வந்து பேசப்படலை, பட் இருந்தாலும் ஒரு நல்ல படம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பை வந்து பயங்கரமா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய மாமன்னன் படம். வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறமா வந்து ஃபகத் ஃபாசில வந்து கொண்டாடி தீத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஃபகத் ஃபாசிலும் வந்து டிபி எல்லாம் வந்து மாத்தினாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்ச அப்புறம் அவரே டிபி எல்லாம் எடுத்துட்டாரு. சொல்ல வர்றதே ஒரு நல்ல கருத்துக்காக மறுபடியும் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் படம் பொறுத்தவரையும் ஒரு கரெக்டான ஒரு அரசியலையே ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திருக்குன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இயரோடைய ஒரு முக்கியமான படம்னா மாமன்னனையும் வந்து நம்ம சொல்லி ஆகணும். எஸ்கே அண்ணன் அவர்களுடைய மாவீரன் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மாவீரன் வந்து கலவையான ஒரு விமர்சனத்தோடைய சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா மறுபடியும் ஒரு ஃபேண்டசி மூவி, அந்த ஃபேண்டசி மூவிக்குள்ள ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரியை வந்து கனெக்ட் பண்ணி நிறைய விஷயத்த வந்து ரொம்ப சோஷியல் நாலேஜோடைய பொலிட்டிக்கலா வந்து பேசியிருந்தது வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். மாவீரன் அந்த வகையில வந்து இந்த இயரோடைய ஒரு முக்கியமான படமா வந்து நிக்குதுன்னே சொல்லலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட என்ட்ரி. ஸோ அளப்பரிய கலப்புறம்னு சொல்லிட்டு வந்து தட்டி தூக்கிட்டாருன்னே சொல்லலாம். நெல்சன் அவர்களோட கடந்த படமான பீஸ்ட் வந்து சரியா போகல. அதுக்கு அடுத்ததா வந்த ஜெயிலர் படத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ட்ரைலருமே வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படி ரிலீஸ் ஆகி இதுவாயிடுச்சு. பட் படம் வந்த அப்புறமா வந்து பட்டையை கிளப்பிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை அப்படின்னா ரொம்ப வயலன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வந்து இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸுமே வந்து உள்ள இழுத்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த வருஷத்தோடைய ஒரு முக்கியமான படத்துல லிஸ்ட்ல வந்து ஜெயிலரும் வந்து சேர்ந்துருச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வரிசையில வந்து மறுபடியும் ஒரு வயலன்ஸ் படம், அதுவும் எதிர்பார்க்காம ஒரு டைம் டிராவலோட சேர்த்து கொடுத்து நம்மளை வந்து ரசிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மார்க் ஆண்டனி படத்தை வந்து சொல்லி ஆகணும். ஸோ மார்க் ஆண்டனியும் இந்த வருஷத்துடைய ஒரு முக்கியமான படம். அதுவும் விஷால் எஸ்ஜே சூர்யா காம்பினேஷன்ல, அதுவும் எஸ்ஜே சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வருஷம் நான் நடிகேன், அதுவும் அரக்கத்தனமான ஒரு நடிகேன் அப்படின்றது நிரூபிச்ச படம்னா எஸ்ஜே சூர்யா இந்த படத்துல வந்து மறுபடியும் அதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு படம் தான் வந்து மார்க் ஆண்டனி. அதை தாண்டி வந்து நம்மள வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ண வச்சாங்களான்னு தெரியல. சந்திரமுகி அப்படின்னோடனே நமக்கு தலைவர் அந்த ஞாபகம் இருந்துச்சு. சரி ஓகே, சந்திரமுகி 2 வந்து ரொம்ப அளவுக்கு வந்து எதிர்பார்த்தோம். பட் சந்திரமுகி 2 எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பக்கம் போயிடாதீங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப எதிர்பார்க்க வச்சு இல்லை ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணி வந்து படம் வந்து ஃபிளாப் ஆன லிஸ்ட்ல முக்கியமா நம்ம சந்திரமுகி 2 வந்து சொல்லி ஆகணும். இந்த வருஷத்துடைய நல்ல படம் லிஸ்ட்ல வந்து அதாவது ஏற்கனவே வந்து பொம்மை நாயகி, அப்புறமா வந்து டாடா, குட் நைட், அப்புறம் அயோத்தி, இப்படி வந்து நல்ல நல்ல படங்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த வரிசையில அதாவது இந்த அப்படியே 2023 கிட்டத்தட்ட எண்டாகிற சமயத்துல வந்து சித்தா அப்படின்ற ஒரு படம் வருது. இந்த படத்தை வந்து நம்மளால கடந்து போகவே முடியாது, அவ்வளோ ஒரு நல்ல படம். பல பேருக்கு வந்து மனசை புரட்டி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு மூவி. முக்கியமா வந்து சித்தா படம் எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வலியும் அந்த வேதனையும் வந்து நமக்குள்ள கடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படம், ஒரு சிறந்த படமும் கூட. 2023 அதாவது நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல இருந்து தவிர்க்க முடியாத ஒரு சிறந்த படமா சித்தா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இருகப்பற்று, இந்த படமும் கூட ஒரு நல்ல வரவேற்பு பட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த வருஷத்தோடைய ஒரு முக்கியமான படமாகவும் வந்து இருகப்பற்று வந்து நம்ம சொல்லியே ஆகணும். நம்மளுடைய இந்த 2023 ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஜானுக்கு அப்புறமா வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டு லோக்கி என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலவையான விமர்சனம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பட் இந்த வருஷத்தோடைய ஒரு பெரிய படம் லிஸ்ட்ல அதாவது ஜெயிலர்,
அடுத்தது வந்து மார்க் ஆண்டனி, நம்ம துணிவு, வாரிசு, இந்த லிஸ்ட்ல வந்து ஒரு பெரிய படம் லிஸ்ட்ல மறுபடியும் வந்து லியோ வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன், விஜய்க்கு வந்து ஒரு வருஷத்துல 2 படம் வந்து ரிலீஸ் பண்றாரு. லியோ வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய படம் லிஸ்ட் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படத்தோடைய லிஸ்ட்ல லியோவும் வந்து கண்டிப்பா இந்த இடத்த வந்து பிடிச்சிரும். கிட்டத்தட்ட 2023 எண்டு கிட்ட வரும்போது ஜிகிரு தண்டா டபுள் எக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை வந்து நம்ம கொண்டாடி தீர்த்துட்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்காவும் சரி, இல்லைன்னா விஷுவலாகவும் சரி, நமக்கு வந்து பயங்கரமா ஒரு ட்ரீட் கொடுத்த ஒரு படம்னா அது கண்டிப்பா ஜிகிரு தண்டா டபுள் எக்ஸ் வந்து சொல்லி ஆகணும். 2023 ஒரு பெஸ்டான ஒரு சிறந்த படத்த இடத்துல வந்து ஜிகிரு தண்டாவும் வந்து கண்டிப்பா வந்து டபுள் எக்ஸ் இடம் பிடிக்கும். ரொம்ப சைலண்டா வந்து ரியோ அவர்களுடைய படம் ஜோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் கூட நம்மளை வந்து பயங்கரமா அந்த லவ் ஸ்டோரி, காலேஜ் லைஃப் அப்படி வந்து அப்படியே நம்மளை கூப்பிட்டு போன அந்த விதத்துல வந்து ஜோ வந்து ஒரு நல்ல படத்துல வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ 2023 ஜோவும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு லிஸ்ட்ல வந்து சேர்ந்துடும். இதை தாண்டி வந்து எண்ட்ல கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் எண்டு கிட்ட வரும்போது ஃபைட் கிளப் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கதையை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தோட டெக்னிக்கலாக ஒரு நல்ல படம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மலையாள படம் மாதிரியே வந்து கொடுத்துருக்காரு டேரக்டர் அப்பாஸ் அவர்கள். ஓடிடி தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி அயலி ஒரு முக்கியமான ஒரு வெப் சீரிஸாக வந்து மாறிச்சு. அதை தாண்டி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன தி ஹண்ட் ஆஃப் வீரப்பன்ல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வருஷன் மொத்தமே வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த வருஷன் வந்து கிட்டத்தட்ட போலீஸ் வருஷனாவே தான் இருந்துச்சு. பட் எண்ட்ல வந்து மறுபடியும் ஃபார் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் கோபால் ரிலீஸ் பண்ணதான் கோசி முன்சாமி வீரப்பன் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து எல்லாத்தையுமே உடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த டைம்ல அதாவது வீரப்பன் இருந்த காலகட்டத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து வன்முறை மக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற அந்த உண்மையை வந்து ரொம்ப ஓப்பனப்பா வந்து சொன்ன ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து நம்மளால வந்து கண்டிப்பா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இதுவரையும் நம்ம பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ரியோட இந்த டாக்குமெண்ட்ரி குசுமலை முன்சாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட்ரியா இந்த வருஷத்துல வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். என்னென்ன நல்ல படம்லாம் நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆன என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.